ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 4% கூட்டு வட்டியில் 2028 மாறுது. அப்போ அந்த அசல் என்னன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி ஃபார்முலாலையும் போடலாம், அதில் போட்டாலும் இதே தான் வரும். சரிங்களா, நம்ம இதை டேரெக்டாகவே எழுதிக்கலாம். அதாவது ஒரு அசல் நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் வட்டி சதவீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4% சொல்லியிருக்காங்க இல்லையா, 4% இல்லையா, அதனால் அதாவது 100 கூட ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். 104/100ன்னு போட்டுங்க. 2 வருஷம்னாலும் இதே 2 வட்டி எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இது முதல் வருஷத்துக்கு 2வது வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன அமௌண்ட் கொடுத்துக்கிறாங்க, அதாவது 2 வருஷம் கழிச்சு இந்த அசல் என்னவா மாறுது, 2028ன்னு மாறுது. அதை இங்கே போட்டுக்கணும். சரிங்களா, இது என்னது, அசலும் வட்டியும் சேர்ந்தது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும், எக்ஸு கிடச்சிரும். சரிங்களா, எக்ஸுன்றது என்னது, அதுதான் அசல். எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் போனால் ஆகிடும். இது ரெண்டும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா. அப்புறம் 4 டேபிள் டேரெக்டாக ஆச்சுன்னா அது 25 வரும், இங்கே 26 வரும். அதே மாதிரி இது 25, 26. அதுக்கப்புறம் 2 டேபிள் அடிக்கலாம். இது என்ன வரும், 13 வருமோ. இதை 2 டேபிள் வச்சுன்னா 1014 கிடைக்கும். மறுபடியும் இதை 2 டேபிள் வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 13 வரும். சரிங்களா, இந்த 2 13 இருக்கும். இதை 2 டேபிள் வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 507 கிடைக்கும். இது 13 டேபிள் வச்சிங்கன்னா 39 வரும். இந்த 39 மறுபடியும் இந்த 13 வச்சுன்னா நம்ம என்ன கிடைக்கும், 3 இருக்கும். அப்போ மேலே என்ன இருக்கும், 3 × 25 × 25ன்னு இருக்கும். 25 × 25 என்ன வரும், 625 வரும். 625 × 3 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, அது 600 × 3ன்னா வரும், 1800 வருமா. அப்புறம் ஒரு 3 25 நான் ஒரு 75. அப்போ 1875 தான் ஆன்சரு. அப்போ அசல் இது 1875. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள்.